மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் காதல் வசப்படக்கூடிய நேரம் வந்து டெஃபினட்டா உண்டு. ஏன்னா சந்திரனோட மூமெண்ட்டை வச்சு பார்க்கறதையும் குருவோட மூமெண்ட்டை வச்சு பார்க்கும்போதையும் நிச்சயமா சொல்றேன், மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு காதல் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. சில பேர் காதல் ஆல்ரெடி இருந்திருப்பாங்க, காதல் வந்து அவங்க ஆணும் பெண்ணும் காதலிச்சுட்டு இருப்பாங்க, அதை வெளியில சொல்லாம இருப்பாங்க. இந்த தருணத்துல உங்க குடும்பத்தாருக்கு அது தெரியறதுக்கு வரும். தெரிய வந்ததோட இல்லாம அந்த காதலுக்கு பச்சை கொடி காட்டக்கூடிய தருணம்ங்கிறது மிதுனராசி நேயர்களுக்கு நிறைய நேயர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அந்த வருடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புதிய முயற்சிகள் நீங்க எடுக்கக்கூடிய பிசினஸ்ல எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் இன்னோவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த 2026 வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும். புதுசா சார் நான் வந்து ஒரு 50,000 ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு சின்னதா ஒரு கடை ஆரம்பிச்சேன் சார். அந்த கடையை வந்து அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து வேற ஒரு இடம் பார்த்துருக்கேன் சார், ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் 5 லட்சத்துல கொஞ்சம் மூவ் பண்ண போறோம் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க தாராளமா பண்ணலாம். காரணம் ஏன் அப்படின்னா இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல வளர்ச்சிங்கிறது உண்டு. புதிய முயற்சிகளுக்கு வந்து அங்கீகாரம்ங்கிறது இந்த 2026 உங்களுக்கு வந்து டெஃபினட்டா கிடைக்கும். ஓகேங்களா? என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அந்த புதிய முயற்சிகள் பண்ணும் போத கடன் சுமையை வந்து ஜாஸ்தி ஆக்கிக்காங்க, அதை மாத்திரம் பார்த்துங்க. சப்போஸ் இப்போ உங்களால ஒரு 5 லட்சத்துக்கு உங்களால பண்ண முடியும்னா தாராளமா பண்ணுங்க. இல்ல சார் என் கையில 5 லட்சம் தான் இருக்கு, நான் 50 லட்சத்துக்கு வெளியில 45 லட்சம் கடன் வாங்கி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவசரப்படாதீங்க. அதுக்கு உண்டான தருணம் வரும்போது அதை செஞ்சுக்கலாம். இந்த 2026 வேண்டாம், அதுதான் மாத்திரம் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ங்கிறது கன்ஃபார்மா உண்டு. அது வந்து சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வரவங்களுக்கும் சில பேருக்கு சாத்தியக்கூறா அமையும். சில பேரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் விஷயமா போயிட்டு வருவாங்க. இப்ப மிதுனராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அந்த பயணம்ங்கிறது இந்த 2026 அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நீங்க ரெடியா பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. அதை தவிர வந்து வெளிநாடு நீங்க டிராவல் பண்ணறதுக்கும் ரெடியா இருந்துங்க. வெளிநாட்டுல இருக்கேன் சார், ரொம்ப நாளா இருக்கேன் சார், நான் என்னோட தாயகத்துக்கு திரும்பணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 2026ங்கிறது சாதகமான ஆண்டாக தான் உங்களுக்கு இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.